ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கவுண்ட் ஆஃப் பேர்ஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ கவுண்ட் ஆஃப் பேர்ஸில் வந்துட்டு ரெண்டு விதமான கேள்விஸ் இருக்கு. ஒன்று வந்து அந்த அறையை கொடுத்துட்டு அந்த அறையில் இருக்க எல்லா பேரோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று அந்த அறைக்குள்ள இருக்க யூனிக் பேரோட கவுண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த அறையை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த அறையில் எத்தனை பேர்ஸ் வரலாம், டூப்ளிகேட் பேர்ஸும் சேர்த்து 1,1 இந்த ஒன்று ஒரு பேர், இந்த ஒன்று சாரி ஒன்றும் இல்லை, சம் பண்ண 4 வரணும். ஸோ 1ம் 3யும் ஒரு பேர், திருப்பியும் திருப்பியும் இந்த 1ம் இந்த 3 இன்னொரு பேர், திருப்பி இந்த 1ம் இந்த 3 ஒரு பேர், திருப்பி இந்த 1ம் இந்த 3 இன்னொரு பேர். அடுத்து இந்த 2வும் இந்த 2வும் ஒரு பேர், 2,2 வந்து சம் பண்ண 4. திருப்பி இந்த 2வும் இந்த 2வும் இந்த 2வும் இன்னொரு பேர், திருப்பியும் இந்த 2வும் இந்த 2வும் இன்னொரு பேர். ஸோ நமக்கு வந்துட்டு மீதி 3யும் பேர் வராது. 3யும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வந்துடும். நமக்கு வந்து சம் வந்து 4 வரணும். ஸோ மொத்தம் 7 பேர்ஸ் இருக்கா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இதோட கவுண்ட் நம்ம பேர் பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் இதோட கவுண்ட்டை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். இதே இதில் யூனிக் பேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,3யும் 2,2 தான் யூனிக் பேர்ஸ். ஸோ இதோட கவுண்ட் 2. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கவுண்ட் தான் தேவை, இந்த பேர்ஸ் எதுவும் தேவையில்லை இல்லை. ஸோ நான் வந்து ஒரு ஹேஷ் மேப் எடுத்துக்கிறேன். இந்த ஹேஷ் மேப்பில் நான் கீயாக வந்து இந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நான் கீயாக வச்சுக்கிறேன். வேல்யூ வந்து இந்த அரேக்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை வாட்டி இருக்கு அப்படிங்கிற இதோட கவுண்ட்டை நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே 3ல இருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த 3யும் இந்த 1ம் ஒரு பேர் இல்லையா. ஸோ நான் இந்த அரேவை இப்படி ஃபுல்லாக இங்கே ட்ராவல்ஸ் பண்ணும்போது எனக்கு ஹேஷ் மேப்பில் வந்து 1 வந்து 2 வாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி இப்போ இங்கே வந்துட்டேன்னு வைங்களேன். இப்போ இந்த 3யும் இந்த 1ம் ஒரு பேர் தானே. அப்படி ஒரு பேர் ஆச்சு அப்படின்னா, இந்த 3யும் இந்த 1ம் ஒரு பேர் ஆச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த அரேக்குள்ள எத்தனை 1 கூட இருந்திருக்கலாம். ஸோ எல்லா 1ஓடையும் இந்த 3 ஒரு பேரா வரும் ஆகும்ல. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 3யும் இந்த 1ம் ஒரு பேர் அப்படின்னா, இந்த 3யும் இந்த 1ம் ஒரு பேர் தானே. ஸோ அப்போ 2 பேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அதனால அதோட கவுண்ட் நம்ம இருந்தால் போதும். ஸோ அதனால நம்ம ஃப்ரீக்வன்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. சேம் அதே 2 சம்ல ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஒரு பேர் கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி வந்து இப்போ சம்மா இருக்கும். சம் வந்து நான் இப்போ கேன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதான் ஏ பிளஸ் பி தான் ஏ கமா பின்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஏ ஏ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட். ஸோ ஏ பிளஸ் பி வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு வந்து 1 நமக்கு இங்கே கிடைச்சிக்கும். செகண்ட் எலமெண்ட் நமக்கு தெரியாது. சம் வந்து 4 வரணும் இல்லையா. ஸோ பி ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு 3. ஸோ நமக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு. என்ன பேர்னா 1,3ங்கிறது ஒன் ஆஃப் த பேரை நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பேர் வந்து சம்மில் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஆமாம், ஈக்குவல். ஸோ அடுத்து இந்த 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 மேப்ல வந்துட்டு நம்ம கிடைச்சிருக்க 3 இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். மேப்புக்குள்ள வந்து கிடைச்சிருக்க 3 இருந்திருக்காது. ஏன்னா நம்ம இப்போ இங்கே தான் முறை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மேப் இருந்திருக்காது. ஸோ இது வேலிட் பேர் தான், ஆனால் இப்போதைக்கு வேல்யூ கிடையாது. நம்ம இங்கே ட்ராவல்ஸ் பண்ணி இங்கே வரும்போது நமக்கு அது ஒரு வேலிட் பேராக இருக்கும். ஸோ இப்போ நான் வேலிட் பேராக இல்லை. ஸோ நான் ஒன்னை ஒன்னில் நான் செக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திருப்பி ஒன்னோட கவுண்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இங்கே வரேன். திருப்பி எனக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும். அது வந்து 4 மைனஸ் 1,3 1,3. திருப்பி இந்த 3 அந்த மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன் மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கறேன் அப்படின்னா அறைக்குள்ள இருக்கான்னு சொல்லி தான் பார்க்கணும். அறைக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கறது திருப்பி இன்னொரு லூப்ல பண்ணணும் அவசியம் இருக்கு. மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்தா போதும். மேப்புக்குள்ள 3 இல்லை, ஆனா அறைக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து நம்ம அதை கவுண்ட் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ஃபியூச்சர் லேட்டரா இங்க போகும்போது நமக்கு 3 இங்க அப்டேட் ஆகும். நம்ம அப்போ கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ கரெக்டாக வரும். ஸோ திருப்பி நம்ம ஒன்றை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்னோட கவுண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ 4 மைனஸ் 2 2. இப்போ 2 வந்து மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். இல்லை. ஸோ இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து 2 வந்து 1 சொல்லி அப்டேட் பண்ணுறோம். இந்த 2 நான் இங்கே அப்டேட் பண்ணல. இந்த பாயிண்ட் இருக்க 2 போட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி நான் இங்கே ட்ராவல்ஸ் பண்ணுறேன். 4 மைனஸ் 2. இப்போ 2 பார்க்குறேன் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த 2வும் ஒன் பேர். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டாக 1 கிடைச்சிருக்கு, ஒரு பேர் கிடைச்சிருக்குங்கிறத 1 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இங்கே இருக்கிறேன். ஸோ இதோட மேப் அப்டேட் நான் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இப்போ இங்கே ட்ராவல்ஸ் பண்ணுறேன். திருப்பி 4 மைனஸ் 2 2. திருப்பி நான் பார்க்குறேன் 2 இருக்கு.
டூ இருந்துச்சுன்னா இந்த டூவும் இந்த டூ ஒரு பேர் பண்ணணும், இந்த டூ இந்த டூ இன்னொரு பேர் மேக் பண்ணும். ஸோ மொத்தம் டூ பேர்ஸ் மேக் பண்ணும். ஸோ இதோட கவுண்ட் வந்து டூ. ஸோ நான் டூ அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இங்கே ட்ராவர்ஸ் பண்ணுறேன். திருப்பி நான் இங்கே ட்ராவர்ஸ் பண்ணுறேன். இந்த ட்ராவர்ஸில் இப்போ த்ரீ இருக்கு. 4 - 3 1. இந்த ஒன் வந்து மேப்ல இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம் இருக்கு. ஸோ இருக்கு அப்படின்னா இதோட கவுண்ட் என்ன டூ அப்படின்னா இப்போ நான் இங்கே என்ன டூ அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஏன் நான் இங்கே டூ பேர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா இந்த த்ரீயும் இந்த ஒன்னு ஒரு பேர், இந்த த்ரீயும் இந்த ஒன்னு இன்னொரு பேர். ஸோ அதனால இங்கே நான் டூன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் த்ரீ இப்போ நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். 4 - 3 1 மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம் இருக்கு. ஸோ அப்படின்னு அர்த்தம் இந்த த்ரீ வந்து திருப்பி இந்த ஒன்னோட பேர் மேக் பண்ணும். ஸோ இதோட டூ அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நமக்கு வந்து இங்கே டூ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா 7 கிடைச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து கவுண்ட் ஆஃப் ஆல் பெர்ஸ். இதே யூனிக் பெர்ஸ் அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் இதுக்கு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் சாரி கவுண்ட் ஸ்டோர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வேல்யூஸை பார்த்துருக்கீங்களா இல்லையா மேப்பு இந்த அறைக்குள்ளார நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச செகண்ட் எலமெண்ட் வந்து மேப்புக்குள்ள இந்த அறைக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா போதும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருக்கும்போது 4 - 3 1 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஒன் வந்து இந்த அறைக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஆமா இருக்கு. இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனை வாட்டி இருக்குன்னு நமக்கு தெரியணும் கிடையாது. இருந்தாலே போதும் நமக்கு அது ஒன் ஆஃப் த வேலிட் பேர்னு சொல்லி நம்ம ஒன் ப்ளஸ் பண்ணிக்கணும். இல்ல நான் ஒரு கவுண்ட் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். ஆனா அதோட அதோட கவுண்ட் வச்சு நம்ம எங்க யூஸ் பண்ண போறது இல்ல நான் கவுண்ட்டை யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா தப்பா வரும். இப்போ இந்த 4 - 3 1. இப்போ நம்ம இங்க பாயிண்டர் இங்க இருக்கும்போது இதுவரையும் நம்ம அரேல டிராவல்ஸ் ஆகும்போது ஒன் வந்து 2 டைம்ஸ் நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. 2 டைம்ஸ் அப்டேட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நீங்க இந்த த்ரீ இந்த ஒன்னு ஒரு பேர் மேக் பண்ணணும், இந்த த்ரீ இந்த ஒன்னு இன்னொரு பேர் மேக் பண்ணணும் சொல்லிட்டு இதோட டூ நீங்க போடக்கூடாது. நமக்கு வந்து யூனிக் பேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஜஸ்ட் இந்த த்ரீயும் ஒன்னும் அந்த ஒன் வந்து மேப்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போதும். இருந்துச்சுனாலே அது ஒன் ஆஃப் த வேலிட் பேர். இது ஓகேவா? இதை நம்ம வந்து கோட் வைஸ் பார்த்துடலாம். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்க நான் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு லூப் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு மேப் தேவைப்படுது. அதனால ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் நான் வந்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த ஒரு பேர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அந்த பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு செகண்ட் தான் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு தெரியும். நம்ஸ் ஆஃப் 5 தான் ஃபர்ஸ்ட் நம்பரு. இதோட கேவையும் நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் நம்பர் கிடைச்சிடும். இப்ப அந்த செகண்ட் நம்பர் வந்து மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பாருங்க. மேப்புக்குள்ள மேப்புக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்டிஷன். மேப்புக்குள்ள இல்ல அப்படி மேப்புக்குள்ள இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நம்ம 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 இங்க நம்ம பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த மேப் அப்டேட் ஆயிரும். நீங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி மேப்பை நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே. சரி ஓகே. இப்போ நம்ம ஒரு 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 பேர் எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்டர் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும். 4 - 3 1. அந்த ஒன் வந்து மேப்ல இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஆமா இருந்திருக்கும். ஸோ நமக்கு இப்போ ஒரு பேர் கிடைச்சிருக்கு. என்ன பேர் அப்படின்னா 3, 1 சொல்லிட்டு ஒரு பேர் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த 3, 1 ஒன் ஆஃப் த வேலிட் பேர் தான். ஸோ நமக்கு அதோட பேர் தேவை கிடையாது. அதோட கவுண்ட் தானே தேவை. ஸோ நமக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இங்க வந்து கவுண்ட் பிளஸ் ஏன் செகண்ட் நம்பர் போடுறேன் அப்படின்னா 4 - 3 1 இந்த பி தான் நமக்கு இந்த மேப்புக்குள்ள கீயா இருக்கும். ஸோ அதோட கவுண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால மேப் டாட் கெட்னு போட்டோம்னா இதோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூவை நான் ஜஸ்ட் நான் கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு வந்து 7 பேர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ யூனிக் வேல்யூஸ் யூனிக் பேரோட கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம மேப்ல வந்து மேப்போட வேல்யூவை நம்ம கவுண்ட் ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. அது நம்ம
ட்ரூவா ஃபால்ஸ் நம்ம மேப்ல பார்த்துருக்கோமா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கவுண்ட்டை வந்து லேட்டரா கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு புது செட் எடுத்துக்கிறேன். அந்த செட்டுக்குள்ளார ஒவ்வொரு டைம் நான் பேர் கண்டுபிடிக்கும் போது அந்த செட்டுக்குள்ளார நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் ஏன் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நமக்கு யூனிக் பேர் தானே கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். 1,3ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த வேலிட் பேர். இதே வந்து 3,1ன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு செட்டை பொறுத்த வரையும் இது ஒன் ஆஃப் வேலிட் பேர் தான். ஆனா நமக்கு தெரியும் இது வந்து ஒரு டூப்ளிகேட் பேர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை ரெண்டையும் நார்மலைஸ் பண்றதுக்கோசரம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து மினிமமா இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் வந்து எப்பயுமே மேக்ஸிமமா இருக்கணும். ஸோ இப்படி வந்தாலும் நம்ம 1,3 நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்படி வந்தாலும் நம்ம 1,3 கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இதை நான் செட்டுக்குள்ள நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் செட்டுக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு சேஃப் கண்டிஷனுக்கோசரம் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் ஆட் பண்ண மாட்டேன். இல்லாத பட்சத்துக்கு மட்டும் நான் கவுண்ட்ல எதுவும் தேவையில்லை. இல்லாத பட்சத்துக்கு மட்டும் செட்டுக்குள்ள நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபைனலா செட்டை மட்டும் பிரிண்ட் பண்றேன். நம்ம இன்னும் கவுண்ட் கண்டுபிடிக்கல, நம்ம ஜஸ்ட் பேர் தான் கண்டுபிடிக்கிறோம். இதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த செட்டோட லென்த் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சாரி, இப்போ நம்ம செட்டோட சைஸை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிக் பேர்ஸோட கவுண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது மட்டும்தான் அப்ரோச்சான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் அப்ரோச் கிடையாது. நமக்கு வந்து இப்போ இன்னொரு அப்ரோச் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா நமக்கு இப்போ நல்லா பாருங்க, இப்போ நமக்கு கொடுத்துருக்க அரே வந்து அன்சார்ட்டடா இருக்கு. ஸோ அன்சார்ட்டடா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கவுண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு மேப் மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த மேப்புக்குள்ள இந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கவுண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன்னு வைக்கிறேன். இப்போ நான் அந்த அரேவை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் இந்த மேப் மட்டும் போதும். ஸோ இப்போ நான் மேப்பில் அந்த அறையில இருந்து மேப்போட அந்த அறைகளுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு மட்டுமே நான் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அப்ரோச் இருக்கு, MC2ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா நமக்கு இப்பயுமே வந்துட்டு 2 பேர் கிடைக்கணும். இந்த 2 பேரும் வந்துட்டு ஒரு பேர் கிடைக்கும், அந்த பேர் வந்து நமக்கு கேக்கு ஈக்குவலா இருக்கணும். அதானே நமக்கு கொஸ்டின். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த அரேவை டிராவல்ஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மேப்பை நான் டிராவல்ஸ் பண்றேன். இந்த மேப்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன். எடுத்து அதை நான் ஏவை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ எனக்கு பி தான் நமக்கு தெரியாது. ஸோ நான் பி வச்சுட்டு கே நமக்கு தெரிஞ்சிருக்கும், 4 தெரிஞ்சிருக்கும். ஸோ பி ஈக்குவல் டு 4 - 1 3. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பேரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1, எனக்கு கிடைச்சிருக்க ரெண்டாவது எலமெண்ட்டோட பேர் வந்து 3. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்து மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி கொடுக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது ஒரு வேலிட் பேராகவே நான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, நான் பார்க்குறேன் 3 இருக்கு, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேலிட் பேரா. ஸோ இப்போ 1 வந்து எனக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு, 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3யும் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா அரேக்குள்ள அது அது எப்படி இருக்கும், 1,1 இருக்கும், அப்புறம் வந்து 3யும் வந்து 3,3. ஸோ இதோட கவுண்ட் 2, இதோட கவுண்ட் 2. ஸோ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 2 சார் 4. ஸோ மொத்தம் உங்களுக்கு 4 பேர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த அப்ரோச். இது எப்போ அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட். அதுவே உங்களுக்கு வந்து 3,3ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது இல்லைங்களா, நமக்கு கிடைச்சிருக்க ஒன் ஆஃப் த இந்த கேசஸ்ல வராது, சப்போஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3,3ன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3, செகண்ட் எலமெண்ட்டும் 3. இப்போ இந்த மேப்புக்குள்ள பார்க்குறேன், மேப்புக்குள்ள பார்க்கும்போது இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ மேப்புக்குள்ள வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண முடியாது இல்லை. இப்போ 3ன்னு கீ வந்து எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். ஸோ மேப்புக்குள்ள வந்து 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குன்னு வச்சிருக்கணும், அசியூம் பண்ணிக்கோங்க.
ஸோ அப்போ அரேக்குள்ள எப்படி இருக்கும்? 3,3,3 இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த த்ரீ எத்தனை பேர் மேக் பண்ணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து, பேர்ஸ் வந்து 2 டைம்ஸ் தான் நமக்கு ஒரு பேர் மேக் பண்ணணும்னா 2 எலமெண்ட்ஸ் நமக்கு தேவையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, NC2 இந்த டூங்கிறது வந்து நமக்கு 2 பேர்ஸ் தேவை. ஒரு பேருக்குள்ள 2 எலமெண்ட்டாக தான் இருக்கணும். இந்த எண்ணுங்கிறது வந்து இந்த அரேயோட இந்த அந்த அரே இந்த 3,3 இதோட லென்த்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு n-1/2. ஸோ இது மூலியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 3 வந்து 6 டைம்ஸ் நமக்கு வந்து 6 பேர்ஸ் மேக் பண்ணும். 6ஆ 4ஆன்னு சரி எனக்கு தெரியல. இந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேர் மேக் பண்ணும். எப்போ அப்படின்னா ஏவும் பியும் நம்ம கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் எலிமெண்ட்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட், டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட். ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம கோட் வைஸ் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம கோட் வைஸ் பார்த்துடலாம். ஓகே. இப்போ நம்ம சேம் நமக்கு அதே தான் மேப் தேவை, நமக்கு செட்டு தேவை இல்லை. இந்த அரேல இருந்து நான் வந்து ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால ஓகே. இப்போ இந்த அரேவை மறந்துருங்க, எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அரே மட்டும் போதும். இப்போ நான் ட்ரை ரன் பண்ண மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபார்முலா எழுதணும் இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் ஆஃப் லூப்லயே மேப்பை ட்ராவல்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஆஃப் லூப்லயே ட்ராவல்ஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கீ வேல்யூல எனக்கு கீனா இந்த மேப்ல இருக்க கீஸ் கிடைச்சிக்கும், வேல்யூனா அதோட வேல்யூ சைன் கிடைச்சிக்கும். ஸோ ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து 2 நம்பர் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏ வந்து கீழே இருக்கும், அதே வந்து பி வந்து நமக்கு தெரியாது இல்லை. ஸோ நமக்கு பி வந்து நமக்கு தெரியாது. ஸோ பி வந்து தெரியலன்னா K-A போடணுமா? கே வந்து இங்க இருக்கு, K-A வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கும். A, Bன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கிடைச்சிருக்கும். இப்ப இந்த பேர் வந்து ஏவும் பியும் சேமா இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிடைச்சிருக்க பீஸ், நமக்கு கிடைச்சிருக்க இந்த செகண்ட் எலமெண்ட் வந்து மேப்புக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். மேப்புக்குள்ள இல்லை அப்படின்னா அது நம்ம வேலிடு பேராவே கன்சிடர் பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம அந்த இதை நம்ம அந்த 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 பேரை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு கிடைச்சிருக்க பேர் வந்து 3,3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை இருக்கு அப்படின்னா நான் சொன்ன ஃபார்முலா NC2 ஃபார்முலா அப்ரோச் வழியா நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுல என்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த வேல்யூ தான் நமக்கு என். நமக்கு கிடைச்சிருக்க செகண்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட கவுண்ட் இருக்கு இல்லையா. இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 தான் நமக்கு செகண்ட் எலிமெண்ட் கிடைச்சிருக்குன்னு இல்லையா, அதோட கவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு என். ஓகே. ஃபார்முலா வந்து NC2 இல்லையா. ஸோ இப்போ நான் கவுண்ட் தானே பண்ணணும். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 1 + ஈக்குவல் டு n இன்ட்டு n-1/2. ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சிருக்கும். ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஏவும் பியும் நாட் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஈக்குவலா இருக்கு, அதே சமயம் நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும், ஏ இஸ் லெஸ் தேன் பின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணணும். இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து ஏ வந்து சின்னதாகவும் பி வந்து பெருசாகவும் இருக்கும். இல்ல நான் இந்த கண்டிஷன் போடல அப்படின்னா 1,3ங்கிற ஒரு பேர் வரும்போது நம்ம இந்த எல்சிஃப்குள்ள போகும். அதே 3,1ன்னு வந்துச்சு அப்படின்னாலுமே இந்த எல்சிஃப்குள்ள போகும். ஸோ டூப்ளிகேட் பேர்ஸ் வரும். ஓகே. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்றதுக்கு தான் நம்ம ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் பின்னு சொல்லி போடுறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம
கவுண்ட் தான் எடுக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ டூப்ளிகேட் பெருசாக நமக்கு வேணும். ஸோ அதனால நம்ம ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பியாக இருந்தாலே போதும். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பேர் வந்து 1,3ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1,3ன்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதை இந்த நமக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது இன்டூ நமக்கு கிடைச்சிருக்க செகண்ட் எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டுத்தையும் நீங்க ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கவுண்ட் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பேர் வந்து 1,3ன்னு சொல்லிட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏவும் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சினாரியோ பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து 1,3ன்னு ஒரு பேர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து 1,3ன்னு பேர் கிடைச்சிருக்கு. நம்ம நம் நம்ம நம்ம மேப்புக்குள்ள 1 வந்து 2 டைம்ஸ் இருக்கும், 3யும் 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஏ வந்து லெஸ் தேன் பியா தான் இருக்கும். இல்லை அப்படின்னு வைங்களேன், இப்போ 3,1 இருந்தாலும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இது வந்து டூப்ளிகேட் பேர் எடுத்துரும். நீங்க 1,3 ஒரு பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வந்து மேப்புக்குள்ள 2 வாட்டி இருக்கு, 3யும் 2 வாட்டி இருக்கு. ஸோ இதையும் இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த இதோட டூப்ளிகேட் பேர்ஸோட கவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே உங்களுக்கு கிடைச்சிடும் 4ன்னு சொல்லிட்டு. திருப்பி நீங்க 3,1ன்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி இது நடந்து தேவையில்லாம திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது இந்த பாட்டுக்கு நம்ம போக தேவை கிடையாது. ஸோ 1,3 வந்தாவே போதும். அதுக்குள்ளாரே நம்ம டூப்ளிகேட் பேர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒன்னோட கவுண்ட் நம்ம இங்க ஸ்டோர் பண்றோம், 3 கவுண்ட் ஸ்டோர் பண்றோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாவே இதோட எல்லா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பேர்ஸையும் நம்ம எடுத்துட முடியும். ஸோ அதனால ஏ இஸ் லெஸ் தேன் பியா தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டையும் நமக்கு கிடைச்சிருக்க செகண்ட் எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு எல்லா எல்லா டூப்ளிகேட் பேர்ஸோட கவுண்ட்ஸ் மொத்தமும் நமக்கு கிடைச்சிடும். இதே உங்களை யூனிக் பேர்ஸ் கவுண்ட் கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஓகே, இப்போ அதுவே நம்மள வந்து யூனிக் பேர்ஸோட கவுண்ட் கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே கான்செப்ட் தான். நம்ம ஜஸ்ட் இந்த இது எல்லாமே நோட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பேர் கிடைச்சிருக்கு. இப்போ 3,3ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். அது மேப்புக்குள்ள எப்படி இருக்கும்? 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மேப்புக்குள்ள இருக்கும் இல்லையா? 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி மேப்புக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்ப இப்ப நமக்கு சப்போஸ் வந்து 3 வந்து ஒரு வாட்டி தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்ப நமக்கு பியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 3. ஸோ நமக்கு 3 வந்து அரேக்குள்ளாரையே ஒரு டைம் தான் இருக்கு. ஆனா வந்து நமக்கு அப்படின்னா அது பேரே மேக் பண்ணாது இல்லையா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ வந்து ஈக்குவல் டு பியா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த வேல்யூ இருக்குல்ல அது வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். அது நம்ம ஒரு டைம் கவுண்ட் பண்ணாவே போதும், மேற்கொண்டு கவுண்ட் பண்ணணும் இல்லை. சப்போஸ் இப்போ உங்களுக்கு இன்னொரு பேர் டிஃப்ரெண்ட் பேர் கிடைக்குது, 1,3 கிடைக்குது. 1,3 தான் வேலிடு, அது 3,1 தான் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். எப்பயுமே ஏ வந்து சின்னதா இருக்கணும், பி வந்து பெருசா இருக்கணும். இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து டூப்ளிகேட் பேர் தான் கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம ஏ இஸ் லெஸ் தன் ஆர் லெஸ் தன் பி இருக்கும். ஸோ இப்போ இங்கேயும் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம கவுண்ட்டை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 கிடைச்சிருச்சு. சார்ட்டட் அரேல எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம். அதுக்கு என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் அழிச்சிடுறேன். இப்போ நான் ஒரு அரே எடுத்துக்கிறேன்னு 1,1 ஏ வந்து எனக்கு 4 வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரே வந்து சார்ட்டட் தானே. ஸோ இந்த சார்ட்டட் அரேக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன ஹேஷ்மேப் அப்ரோச் இல்லை என்சிடி அப்ரோச் இதை ட்ரை பண்ணாவே நமக்கு வந்துடும். ஆனால் இந்த நமக்கு ஒரு ஹிண்ட் தராங்க, அந்த அரேவே சார்ட்டடா இருக்கு. ஸோ நம்ம ஏன் தேவையில்லாம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஒரு மேப் இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு திருப்பி ஃபார்முலா வச்சு நம்ம திருப்பி இன்னொரு ஐட்ரேஷன் போட்டு எல்லாம் இதை பண்ணிக்கிட்டு நம்ம தான் சார்ட்டடா இருக்குல்ல. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கலாம்.
சார்ட்டடா இருந்தாவே மேக்ஸிமம் 2 பாயிண்டர்ஸ், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் மேக்ஸிமம் 2 பாயிண்டர்ஸ்லயே நமக்கு வந்துடும் அவுட்புட். ஸோ நம்ம இப்போ 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு 2 பேர் வேணும் இல்லையா? ஒரு பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 3 நான் எடுத்துக்கிறேன். 1 3 ஆட் பண்ணா 4 வருது இல்லையா? ஸோ 1 3 வந்து 1 பேர் ஆட் பண்ணா 4 வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த சினாரியோ அப்ப ஏவும் பியும் டிஃப்ரெண்டா இருக்கா? அப்படி ஏவும் பியும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏவுக்கும் பிக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஏ வந்து எத்தனை வாட்டி இது இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏ வந்து லெஃப்ட் சைட்ல அதே மாதிரி 2 பாயிண்ட் கிராஸ் ஆகக்கூடாது. இப்போ இது வந்து எத்தனை வாட்டி, இந்த 1 வந்து எத்தனை வாட்டி இங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து 2 வாட்டி இருக்கு. அதுவே 3 வந்து எத்தனை வாட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தா 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 6 பேர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் இதுவே இருக்கு. ஸோ இது கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் இங்கே ட்ராவல்ஸ் பண்றேன், இதையும் நான் இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி 1 3 சேம். ஸோ திருப்பி நான் இங்கே வருவேன், திருப்பி நான் இங்கே வர மாட்டேன். நமக்கு 2 பேர் கிடைக்கும். ஸோ நான் 2 பாயிண்ட் ஒரே ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ண விட மாட்டேன். ஸோ தப்பா வரும் எனக்கு. ஓகே. ஸோ இங்கே வரும்போது நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சப்போஸ் எனக்கு வந்து இப்படி ஒரு இந்த சினாரி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம் வந்து இப்போ 6 வரணும்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு, 3 3ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கிடைச்சிருக்கு. இப்போ ஏவும் பியும் சேம் எலமெண்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க எலமெண்ட் வந்து 3 3 ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ இப்போ சேமா இருக்கு அப்படின்னா இதுக்கு இன்பிட்வீன் இருக்க எல்லா எலமெண்ட்டும் நமக்கு சேமா தானே இருக்கும். ஏன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ இப்போ இன்பிட்வீன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் கண்டிப்பாக சேமா, அது அரே சார்ட்டடா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதோட லென்த் பிரிண்ட் பண்ணாவே போதும், எல்லா விதமான பேர்ஸும் கிடைச்சிடும். ஸோ j-i+1 அப்படின்னு போட்டிங்கனாவே போதும், நமக்கு எல்லா பேர்ஸும் கிடைச்சிடும். ஸோ சேமா இருந்துச்சு அப்படின்னா இதோட லென்த் கண்டுபிடிச்சா போதும். அதுவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கண்டுபிடிச்சு நீங்க கவுண்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. இதுதான் வந்து சார்ட்டட் அரே மூலியமா பண்ணலாம். இப்போ நம்ம அதை கோட் பேஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எழுதிருக்கீங்க. ஸோ சேம் நம்ம ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு ஜே போடக்கூடாது. நமக்கு வந்து ரெண்டு ஒரு பேர்ல 2 எலமெண்ட் வேணும். ஸோ நமக்கு ஈக்குவல் டு ஜே கண்டிப்பாக போடக்கூடாது. சம் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சம் வந்துட்டு கேவோட லெஸ் தானே இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சம் வந்து இன்னும் ஹையரா வேணும் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஐயை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதே சம் வந்து கிரேட்டரா இருக்கு, கே வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா ஜே மைனஸ் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்பதான் சம் வந்து நமக்கு கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் இப்போ இங்க கண்டிஷன் பாருங்க, நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே. ஏவும் பியும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட லென்த்தை நம்ம பிரிண்ட் பண்ணா போதும். ஸோ அதை நான் இங்க பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் பிரேக் பண்ணிட்டா போதும். நம்ம ஒன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா இன்பிட்வீன் எல்லா எலமெண்ட்டும் நம்ம சேமா தான் இருக்கும். மேற்கொண்டு நம்ம லூப் நம்ம கிராஸ் பண்றது அர்த்தமே இல்லை. ஸோ அதனால நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர் எடுத்திருக்கேன், 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ரீ இப்போ நான் இந்த 1ல இருக்கேன்னு வைங்களேன். இப்போ இந்த 1 வந்து இந்த அரேல எத்தனை வாட்டி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை நான் ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கோசரம் நான் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல இந்த நான் டிராவல்ஸ் பண்ணுவேன். திருப்பி இந்த 1 வந்து இந்த வேரியபிள் இந்த அரேக்குள்ள எத்தனை வாட்டி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் நான் லெஃப்ட்ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதை நான் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்றதுக்கு இந்த பாயிண்டரை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி i+1 வந்து லெஸ் தென் ஜேவா இருக்கணும். இந்த கண்டிஷன் ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்க இருக்கேன்னு வைங்களேன், இதோட இப்போ அடுத்து நான் இங்க போறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த ஜேக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு 2 எலமெண்ட் கிடைக்கும் ஒரு பேருக்குள்ள. ஸோ அதே மாதிரி தான் j-1 பண்றோம்னு வைங்களேன். இங்க இருந்து இங்க போகும்போது நம்ம ஐ வந்து இந்த 3க்கு முன்னாடி எங்கேயாவது இருந்திருக்கணும். இருந்துச்சுன்னா அது வேல்யூ பேர். சப்போஸ் ஐயும் ஜேவும் ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது பேரே கிடையாது. ஸோ அதுக்கோசரம் இந்த 2 கண்டிஷனு. அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் ஐ வந்து நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் +1 இருக்கணும். இது சேம் எலமெண்டா இருந்தால் தான் நம்ம ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் இந்த கண்டிஷன்லாம் போட்டு நான் லெஃப்ட்டை கவுண்ட் பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் எவ்வளோ கவுண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் பண்ணிட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கவுண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக i++ம் j-++ பண்ணிட்டோம்னா முடிஞ்சு நமக்கு இதுக்கான அவுட்புட் வந்து 3ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 3 விதமான அப்ரோச்சஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஹேஷ் மேப் மூலியமா பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்துட்டு NC2 வழியாக ஒன்று பார்க்குறோம். அது NC2லயே சார்ட்டட் அரேவா இருந்துச்சு அப்படின்னா சார்ட்டட் அரேக்கு சேம் NC2 தான்.
அது வந்து சேம் எலமெண்ட்டாக இருந்தால் MC2, அதே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருந்தால் அதே கான்செப்ட் தான், ஃப்ரீக்வன்சி அதே கான்செப்ட் தான். அந்த சார்ட்டட் அரேக்கு ஜஸ்ட் கோட் மட்டும் மாறும். ஸோ நம்ம 3 விதமான அப்ரோச்சஸ் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.